உப்பு ஆலையில வேலை செய்ற எல்லா வாழ்க்கை நல்லா இருக்காதும்மா. உப்பு ஆலையில வேலை செய்ற டிரைவரா இருந்தாலும், உப்பு ஆலை வைத்திருப்பவரா இருந்தாலும் அவன் வாழ்க்கை நல்லா இருக்காது. ஏன்? அவன் அத இழந்துட்டான். அதனால தான் அந்த உப்பு வச்சு செய்ற பரிகாரம் நம்மளுக்கு பலிக்குது. புரியுதா கான்செப்ட்? கடல்ல போய் தூங்குனா உன் வாழ்க்கை மாறிடும்னு சொல்றோம். கடல்ல வீடு கட்டி வச்சிருக்கிறவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்காது. ஏன்? அவன் அத இழந்துட்டான். அதனால நீ அங்க போற. இதெல்லாம் நெறைய ரகசியம் இருக்குது. இது மாரி நம்மகிட்ட ஸ்டாக் மார்க்கெட் மாரி பெரிய ரிசர்ச் உடைய பெரிய புத்தகங்கள் நெறைய இருக்குது. மக்கள் சரியான வழியில போனா எல்லாத்தையும் வெளியிடுவேன். மக்கள் வந்து சொன்ன விஷயத்த கூட ஓவர்லுக் பண்ணி நெறைய விஷயத்த மாத்துறாங்க. நான் ஒரு கோயிலும் போடுற வீடியோக்கு ஒரு கோயிலுக்கு நான் போவேன். கேப்ப போட்டு நான் எப்படி போறேன்னு யாருக்குமே தெரியாது. நான் எந்த கோயில்ல ஒரு கோயில் பேசுனேன்ல, அந்த கோயிலுக்கு நான் போவேன். அங்க என்ன மக்கள் என்ன பண்றாங்கன்னு பார்ப்பேன். அது என்னுடைய கடமைம்மா. தண்ணி தெளிச்சு விட்டுற முடியாது மக்கள. இறைவன் என்ன தண்ணி தெளிச்சு விட்டுருவாரு அப்புறம். எனக்குன்னு ஒரு கூட்டம் நம்புது. அந்த கூட்டத்த நான் வழி நடத்திட்டு போனா அதுதான் என் வேல. மக்கள் சொல்றத மட்டும் பிளைண்டா ஃபாலோ பண்றவங்க ஒரு 1000 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்க எனக்கு. அந்த 1000 பேருக்கும் நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போயிடுவேன். அவ்வளோதான். அலெக்சாண்டர் இறக்கும்போது இப்படி வச்சு கைய வச்சு தூக்கி போனாங்களாம். தெரியுமா அந்த கத? படிச்சு பாருங்க. மக்களே அலெக்சாண்டர் இருக்கும்போது கைய வந்து சேர்க்கக்கூடாதுன்ட்டாரு. இப்படி இருக்க சொல்ட்டாரு. நாளைக்கு ஒண்ணுமே இல்லாத போறோம். ஒண்ணுமே இல்லாத உலகம். இப்ப இங்க மறைச்சு வச்சு என்ன? நீ மறைச்சா பிரபஞ்சம் மறைக்க போகுது. அவ்வளோதான். எனக்கு தெரியக்கூடிய ஞானத்தை பிரபஞ்சம் மறைக்க போகுது. ஆனால் இறைவன் விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஜோதிடம், ஜாதகம் என்னென்றால் தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. நியூமராலஜின்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கங்க.